PMDA-ஐ எப்படி பயன்படுத்துவது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? Pressurized Metered Dose Inhaler. PMDA-ஐ பயன்படுத்தும் சரியான முறையை தெரிந்து கொள்வோம். இந்த 3 வழி முறையை பின்பற்றவும். ஸ்டெப் 1 திறக்கவும் மற்றும் குலுக்கவும். ஸ்டெப் 2 மூச்சை வெளியே விடவும். ஸ்டெப் 3 அழுத்தி மூச்சை உள் இழுக்கவும். ஒரு இன்ஹேலரின் பாகங்களை அறிந்து கொள்வோம். இந்த PMDA-இல் 4 முக்கிய பாகங்கள் உள்ளன. ஒரு மவுத்பீஸ் கேப், டோஸ் கவுண்டர் மற்றும் ஒரு கேனிஸ்டர். இன்ஹேலரை முதல் முறையாக பயன்படுத்துவோர் அல்லது ஒரு வார காலம் பயன்படுத்தவில்லை என்றால் நீங்கள் இன்ஹேலரை பிரைம் செய்ய வேண்டும். இன்ஹேலரை பிரைம் செய்வது எப்படி? மவுத்பீஸிலிருந்து கேப்பை அகற்றவும். இன்ஹேலரை நன்றாக குலுக்கவும். கேனிஸ்டரை 2 முறை அழுத்தி 2 பஃப்ஸை காற்றில் ரிலீஸ் செய்யவும். சூப்பர்! உங்க இன்ஹேலர் பயன்படுத்த தயார். இப்போது PMDA-ஐ பயன்படுத்தும் முறையை காண்போம். ஸ்டெப் 1 நிமிர்ந்து உட்காரவும் அல்லது நிற்கவும். மவுத்பீஸ் கேப்பை திறந்து இன்ஹேலரை நன்றாக குலுக்கவும். ஸ்டெப் 2 மூச்சை வெளியேற்றி மவுத்பீஸை வாயில், பற்களுக்கு இடையில் வைக்கவும். உதடுகளை அழுத்திக் கொள்ளவும். கடிக்காமல் இருக்க வேண்டும். ஸ்டெப் 3 ஆழமாக சுவாசிக்கவும். அப்படி செய்யும்போது கேனிஸ்டரை அழுத்தி மருந்தை ரிலீஸ் செய்து மெதுவாக சுவாசிக்கவும். பிறகு மவுத்பீஸை வாயிலிருந்து அகற்றி 10 நொடிகள் மூச்சை அடக்கவும் அல்லது முடிந்தவரை செய்யவும். அல்லது உங்களால் முடிந்தவரை மூச்சை அடக்கவும். பிறகு மூச்சை விடவும். மவுத்பீஸ் கேப்பை மூடி வைக்கவும். முக்கிய குறிப்புகள். இன்ஹலேஷன் முடிந்த பிறகு வாயை நன்றாக கழுவி துப்பவும். அதை உள்ளே முழுங்காமல் இருக்க கவனம் செலுத்தவும். உங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி பயன்படுத்தவும். PMDA-ஐ சரியான முறையில் பயன்படுத்த தெரிந்து கொண்டு விட்டீர்கள். இந்த 3 வழி முறையை பின்பற்றவும். ஸ்டெப் 1 திறக்கவும் மற்றும் குலுக்கவும். ஸ்டெப் 2 மூச்சை வெளியே விடவும். ஸ்டெப் 3 அழுத்தி மூச்சை உள்ளிழுக்கவும். PMDA-ஐ பயன்படுத்த சில முக்கிய குறிப்புகள். PMDA-இல் டோஸ் கவுண்டர் உள்ளது. அது எஞ்சியுள்ள டோஸின் அளவை காட்டும். ஒவ்வொரு டோஸையும் கணக்கில் வைக்கும். 20 டோஸுக்கு ஒரு முறை பதிவு செய்யும். கடைசி 40 டோஸ் இருக்கும்போது டோஸ் கவுண்டரின் நிறம் பச்சையிலிருந்து சிகப்பாக மாறிவிடும். இது கம்மியான டோஸ் இருப்பதை குறிக்கும். உங்களுக்கு புதியதை வாங்க நினைவுறுத்தும். டோஸ் கவுண்டர் 0வாக மாறிவிட்டால் இன்ஹேலரை மாற்றவும். இன்ஹேலரை சுத்தமாக வைத்துக்கொள்ள அதன் மவுத்பீஸை ஒரு உலர்ந்த துணி அல்லது டிஷ்யூ பேப்பரால் வாரம் ஒரு முறை துடைக்கவும். அதிக தகவல்களுக்கு ப்ராடக்ட் பேக்கில் உள்ள குறிப்புகளை பார்க்கவும் அல்லது breathefree.com-இல் லாக் ஆன் செய்யலாம். அல்லது நீங்கள் 987-333-5577க்கு கால் செய்யலாம்.